நமஸ்காரம். உங்கள் கல்பனா ஸ்ரீகாந்த். ரிஷப ராசி மற்றும் ரிஷப லக்ன அன்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்குது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். அப்பா, ரிஷபத்துக்கு அருமைன்னா அருமைங்க. நிறைய குதூகலம். ரிஷபம் அப்படின்றதே அது ரிஷப ராசியாக இருந்தாலும் சரி, ரிஷப லக்னமாக இருந்தாலும் சரி, ஒரே ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன். தயவு செஞ்சு யூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய நன்மைகள் கொட்டி கிடக்கு. வர பிரசாதமாக இந்த மாதம் இருக்குது. ரொம்ப கம்மியாக தான் காஷன்றது இருக்குது. நான் ஒன்றா உங்களுக்கு சொல்லிகிட்டே வரேன். ஸோ மிஸ் பண்ணிடக்கூடாதுன்றது மட்டும் மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் மேலும் அந்த சொல்லக்கூடிய சிறு காஷன் என்னன்றதும் அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறதுன்றதும் உங்களுக்கு நான் கடைசியில் சொல்கிறேன். ஸோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனல் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆல்ன்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. சரி, உங்கள் ராசிநாதன் யார்? சுக்கிரன். அந்த ராசிநாதன் எங்கே போய் உட்கார்றாரு? அடேங்கப்பா, 9ஆம் வீட்டில் போய் உட்கார்றாரு. அப்போது 9ஆம் வீட்டில் சுக்கிரன் உட்கார்ந்தா அந்த சுக்கிரன் குருனுடைய பார்வை வேற பெறாரு. குரு எங்கே இருக்காரு? உங்கள் மேலேயே இருக்கார். அப்படின்னா என்னென்னா, என்ன சுற்றி வளைச்சு நெளிச்சு அப்படின்னு என்ன பண்ணாலும் உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும். அதே மாதிரி அபிலாஷையாக இருந்தால் கூட வேண்டாண்டா கண்ணா, இப்படி பண்ணுமா, அப்போ உனக்கு போதுமே அப்படின்னு சொல்லி குருவும் அங்கேருந்து சுக்கிரனை பார்க்கறதுனால கரெக்டான வழிநடத்துதல் கிடைச்சு. இதை நான் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு டிவி வாங்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ போன உடனே அங்கே கண்டிப்பாக ஆசை இருக்கும் இல்லைங்களா? போனோடனே பெரிய டிவி வச்சுருப்பாங்க, அதில் ஃபீச்சர்ஸ் எக்கச்சக்கமாக சொல்லுவாங்க. அதெல்லாம் கேட்கும்போது ஆசையாக இருக்கும். ஆனால் குரு சுக்கிரனை பார்க்குறாரு இல்லையா, அப்போ நமக்கு தோணும், ஆட்டோமேட்டிக்காக நமக்கு உள்மனது கைடன்ஸ் பண்ணும், கண்ணா இவ்வளோ பெரிய டிவி நல்லா தான் இருக்குது, ஆனால் உன்னுடைய வீட்டில் வைக்க முடியுமா? இது ஓவர் சவுண்ட் இருந்து உனக்கு என்ன யூஸ் அப்பா? அப்போ ரொம்ப டிஸ்டன்ஸ் இருந்தால் தான் இவ்வளோ பெரிய டிவியை பார்க்க முடியும். இங்கே பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, ஜஸ்ட் அந்த விஷுவலைசேஷனில் பாரு அப்படின்னு உங்களுக்கு ஒரு கரெக்ஷன் கிடைக்கும்போது இதை விட அற்புதமான ஒரு விஷயம் இருக்குது. அப்போ என்னாகுன்னா, நிறைய பேர் பண்ணுற தப்பே என்னென்னா, அங்கே போய் மயங்கி வாங்கிட்டு அப்புறம் என்னடா இது நமக்கு சூட் ஆகலையே அப்படின்னு எத்தனை பேர் கஷ்டப்படுறோம். அந்த பாயிண்ட் கூட இப்போ கரெக்ஷன் ஆகுது. அப்போ கண்டிப்பாக கரெக்டான டிவி கரெக்டான வழியில் திருப்திகரமாக, அப்பா ரைட் சாய்ஸ்ப்பா அப்படின்னு நம்ம சொன்னால் அதை விட ஒரு சந்தோஷம் என்ன? அப்போ இந்த மந்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமுமே ரைட் சாய்ஸில் முடியும் அப்படின்னா வேறு என்ன வேணும்? ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கதவை தட்டும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரைட்டாகவும் ரைட் சாய்ஸ்லேயும் கொண்டு போய் முடியும். நான் சொன்ன டிவி அப்படின்ற ஒரு எக்ஸாம்பிளை நீங்கள் வாழ்க்கையில் எதோட வேணாலும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மந்த்தை ஏன் நான் ரொம்ப முக்கியமாக யூஸ் பண்ணிக்கணும்னு சொன்னேன்றது உங்களுக்கு புரியும். அதே மாதிரி சனி பகவான் 10ஆம் வீட்டில் உட்கார்ந்துருக்கார். இது வரைக்கும் வக்ர நிவர்த்தியாக இருந்தார். இப்போ நிவர்த்தி பெற்று சூப்பராக தொழிலில் ஸ்லோவாக ஸ்டெடியாக கரெக்டாக லாங் டைமுக்கு என்ன பண்ணணுமோ அதை அவர் பண்ணிகிட்ருக்கார். அப்போது உங்களுடைய ஆசைகள் அப்படின்றது முழுமையாக திருப்தியாக முடிவடையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். ஜென்ரலி சுக்கிரன் செலவு, ஆனால் அந்த செலவு திருப்தியாகவும் சந்தோஷமாக அமையும் அப்படின் போது பெரிய பயம் பாதிப்புகள் இல்லை அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி 3ஆம் வீட்டில் செவ்வாய் உட்கார்ந்துட்டு இருக்கார். பொதுவாக 3ஆம் வீட்டில் செவ்வாய் உட்கார்ந்துருந்தா ரொம்ப கான்ஃபிடென்ஸ் வந்துடும், போடுறான் நான் பார்த்துக்கிறேன்டா அப்படின்ற வார்த்தைகள் எல்லாம் எழும். ஆனால் இங்கே செவ்வாய் நீச்சம் பெற்று இருக்கார். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்னாகும், அந்த மாதிரி ஓவர் கான்ஃபிடென்ஸ் போகிறதுக்கும் தவறுதலான முடிவுகள் எடுக்கிறதுக்கும் இந்த மாதம் முடியாது. கிரகங்கள் தான் எல்லாமே. அந்த வழிநடத்தக்கூடிய கிரகங்கள் பல ரூபத்தில் உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. அதே மாதிரி தொழில் சம்பந்தமாக நீங்கள் ஜாபில் இருந்தாலும் இப்போ எதுவுமே நிதானமாக யோசிச்சு, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஜாபில் ஒரு ப்ரமோஷன் வரலாம். அந்த ப்ரமோஷனில் உங்களுக்கு தேவைக்கு மேலேயே வரலாம். ஆனால் இப்போ நீங்கள் சிந்திப்பீங்க, இது வேர்த்தியா,
நம்ம பணம் வருதே, ஆனால் அங்கே நம்ம அவுட் ஸ்டேஷன் போக சொல்கிறாங்களே, அங்கே செலவுகள் அதிகமாக இருக்குமே, அங்கே உணவு அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு ஒத்துக்கிற மாதிரி இருக்குமா, உங்களால் அது பேலன்ஸ் பண்ண முடியுமா அப்படின்றதெல்லாமே குரு வழி நடத்தி அதுக்கு உண்டான என்ன விஷயங்களோ, வேண்டாம்ன்ற சப்ஜெக்ட் கிடையாது, அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை நீங்கள் கேட்டு உங்களுடைய மேலதிகாரிகள் அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு உண்டான ஒரு வழியை காமிச்சு ஆட்டோமேட்டிக்காக அப்லிஃப்ட்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கும். அப்போது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பாசிட்டிவாகவே போயிட்டுருக்கும். அண்ட் மேலும் ஆரோக்கியம்னு எடுக்கும்போது ரொம்ப பெரிய பயம் பாதிப்புகள் ஃபஸ்ட் ஹாஃபில் வேண்டாம், பட் செகண்ட் ஹாஃப் அப்படின்றதுல ஒரு காஷன் இருக்குது. நான் தான் சொன்னேன் இல்லையா, அந்த காஷனை லாஸ்ட்டாக சொல்கிறேன், ஏன்னா அது சின்ன காஷன், ஆனால் ரொம்ப 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 எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு காஷன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ 7ல் சூரியன் புதன் அப்படின்னு சொல்லும்போது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் உங்களுக்கு சூரியன் வெளிச்சமாக இருந்து அண்ட் மேலும் அங்கே புதனும் இருக்கிறதுனால கரெக்டாக பிளான் பண்ணி கரெக்டாக வியூகம் அமைச்சு நீங்கள் ப்ரொசீட் பண்ணிடுவீங்க. அப்போ இல்லத்தரசிகளுக்கு இது ரொம்ப 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 குதூகலமான ஒரு மாதம். உங்களுடைய ஆசைகள் எல்லாமே உங்கள் கணவர்கிட்ட சொல்லி அதை உங்கள் கணவர் அச்சோ அவள் ஆசைப்படுறாளே இது தானே பண்ணிட்டா போச்சு அப்படின்றத உங்களையே கூட்டிகிட்டு போய் உங்கள் மனசை திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயமா இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள எவ்வளோ பெரிய சண்டையாக இருந்தாலும் சரி, இப்போ டக்குன்னு விட்டு கொடுக்க தோணிடும். அதே மாதிரி அவங்களுமே அதை பெருசுப்படுத்த மாட்டாங்க, சரிம்மா ஓகேம்மா அப்படின்றவாங்க, இல்லாட்டி சைலண்ட் ஆகிடுவாங்க. எவ்வளோ பெரிய வரப்பிரசாதம் பாருங்களேன். அதனால தான் இது மிகப்பெரிய வரப்பிரசாதம்னு சொல்ல. அதே மாதிரி குழந்தைகளுக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட் இப்போ தோணும். அதே மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பெரிய சாதனைகளை உங்களுக்கு வழி நடத்தி காமிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஒரு புது பென்சில் எடுத்து எழுதும்போது என்னமோ ஒரு சாதித்த மாதிரி ஒரு சந்தோஷம். மனசுன்றது என்னங்க, அது சந்தோஷமாக இருந்துட்டா எத்தனை சாதனைகளும் பண்ணலாம் இல்லையா? ஸோ அந்த சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வகையில் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் உட்கார்ந்துட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லும்போது வேறு என்ன உங்களுக்கு வேணும்னு சொல்லுங்கள். அதே மாதிரி குடும்ப பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் இப்போ சுமூகமாக முடியக்கூடிய அமைப்பு ரொம்ப 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 இருக்குன்றது மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. லாபஸ்தானத்தில் ராகு சொல்லவா வேணும். சரி 5ஆம் வீட்டில் கேது இருக்கே மேடம் அப்படின்னு கூட நீங்கள் கேட்கலாம். அட குரு பகவான் தான் அந்த 5ஆம் வீட்டை பார்க்குறாரே, அப்போ குழந்தைகளால் உங்களுக்கு நன்மை, உங்களால் குழந்தைகளுக்கு நன்மை, குதூகலம் அப்படின்றது எல்லா இடத்துலையும் நீங்கள் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. ராகுன்றவரும் குருவோட வீட்டில் தான் இருக்கார். அந்த குரு உங்கள் வீட்டிலையே இருக்கார். ராகு 11 அப்படின்னா லாபம். ராகு எல்லாம் 11ஆம் வீட்டில் கிடைக்கிறதுன்றது யோகமான ஒரு பீரியட். இட் இஸ் கால்ட் மல்டிப்ளையர். அப்போது நல்ல விஷயங்களை இப்போ மல்டிப்ளை பண்ணி பெரிய பெரிய அப்லிஃப்ட்மெண்ட்டை ஏற்படுத்திடுவார். நல்லா புரிஞ்சுக்கணும், எப்பயுமே ராகுன்றது மல்டிப்ளையர். என்ன இருக்கோ அதை மல்டிப்ளை பண்ணி கொடுத்துருவார். இப்போ பல கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது, செவ்வாய் சூரியனை தவிர. நான் காஷன்னு சொன்னேன்ல, அது செவ்வாய் சூரியன் தான். அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அது 2 தவிர, அதுவும் சூரியன் செகண்ட் ஹாஃபில் தான். ஸோ அது 2 தவிர மற்றது எல்லாமே ரொம்ப 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 மல்டிப்ளையிங் கான்செப்டில் இருக்குது. சரி, காஷன் ஒரு விஷயத்த சொல்லிகிட்டே இருக்கேன் இல்லையா, அதை பற்றி விளக்கமாக சொல்கிறேன், நீங்கள் கரெக்டாக கேளுங்க. ஃபஸ்ட் ஹாஃபில் சூரியன் உங்கள் 7ல் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் 8ஆம் வீட்டுக்கு சூரியன் போகிறார். அது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். அண்ட் மேலும் பார்த்தீங்கன்னா செவ்வாய் 3ஆம் வீட்டில் பவர் இழந்து இருக்கார். அப்போது பூமி சம்பந்தமான முடிவுகள் நீங்கள் ஏதாவது எடுக்கணும்னா வேண்டாமே, தள்ளி போடுங்க. வண்டி இப்போ ஏதாவது வாங்கணும், வண்டி ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா இப்போ நீங்கள் கொண்டு போய் விட்டீங்கன்னா நியாயப்படி 1000 ரூபா ஆகிற இடத்துல உங்களுக்கு 5000 ரூபா ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால செகண்ட் ஹாஃபில் அந்த 15 நாள் தள்ளி போடுங்க. செகண்ட் ஹாஃப்ன்றது வேண்டாமே, டிசம்பர் எண்டு வரைக்கும். ஜனவரி மாத பலனில் அது எப்படி இருக்குன்றது நான் சொல்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா சூரியன் அப்படின்றவர் 8ஆம் வீட்டுக்கு போகிறார். அவர் 15ஆம் தேதிக்கு பிறகு, அதை தான் நம்ம மார்கழி மாதம்னு சொல்லுவோம். ஸோ அந்த டைமில் உங்களுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும், கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணணும், பிரிஸ்காக உங்களை வச்சுக்கணும். அது 1. 2வது ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னென்னா, அரசு சம்பந்தமான பிரச்சனைக்குள்ளே சிக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் முக்கியம் முக்கியம். அது என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள்
லைசன்ஸ் மறந்து போய் வச்சுட்டு அன்னைக்கு தான் நீங்கள் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சார்ஜென்ட் வந்து உங்களை பிடிச்சி எக்கச்சக்கமான நீங்கள் பணத்தை வாங்கிடுவார். ஸோ அந்த இடத்துல நீங்கள் காஷனாக இருக்கணும். அரசு வழி நீங்கள் கரண்ட் பில் கட்டுறது, வரி கட்டுறது, அரசு வழின்ற எந்த ஒரு விஷயம் இருந்தாலுமே உங்களுக்கு எக்கச்சக்கமான பிரச்சனைக்குள்ளே சிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சிம்பிளாக சொல்லணுன்னா, இப்போ ஒரு தெருப்புறம் அவங்க செக் பண்ணிகிட்டே வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். சில இடத்துல சார் கட்டிடுங்க சார், நான் சாயங்காலம் திரும்பி வரும்போது நீங்கள் கட்டலைன்னா ஃபியூஸ் கட்டையே பிடிங்கிடுவேன்னு சொல்லிட்டு போவார். ஆனால் உங்கள் பில்டிங்க்கு வரும்போது மட்டும் அவர் கொஞ்சம் விரக்தி ஆகிடும். அந்த விரக்தி ஆகும்போது சார் நீங்கள் கட்டிட்டு ஃபியூஸ் கட்டையை வாங்கிக்கோங்க சார் அப்படின்னு ஃபியூஸ் கட்டையை பிடுங்கிட்டு போயிடுவார். அப்போ அந்த இடத்துல தேவையில்லாத ஒரு டென்ஷன் வந்து ஏற்படும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, ரிஷபராசி ரிஷபலக்ன அன்பர்களே, அரசு வழி எதெல்லாம் நீங்கள் பணம் பே பண்ணணுமோ, வரி செலுத்தணுமோ, அதை எல்லாமே நீங்கள் வந்து ஃபஸ்ட் ஹாஃப்குள்ளேயே, ஏன் 15ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது அப்படின்னா 5ஆம் தேதிக்குள்ளேயே நீங்கள் கட்டிடணும். செகண்ட் ஹாஃபில் நீங்கள் எந்த ஒரு மூமெண்ட்டுமே அரசு வழி வச்சிக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அண்ட் மேலும் நீங்கள் இதிலிருந்து எல்லாம் ஸ்மூத்தாக வெளியில் வர்றதுக்கு சூரிய நமஸ்காரம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆதித்ய ஹிருதயம் கேளுங்க, சொல்லுங்க. செவ்வாயினுடைய முருகனுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. செவ்வாய்க்கிழமை நீங்கள் முருகனுடைய கோயிலுக்கு போய் கை நிறைய அரளி மாலை, நீங்கள் அரளிப்பூ, அரளி மாலை அல்லது அரளி தொடர் வாங்கிட்டு போய் முருகனுக்கு கொடுத்துட்டு அங்கே இருந்து கொஞ்சம் அரளிப்பூவை வாங்கிட்டு வந்து உங்களோட வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. காஷன்னாலே எச்சரிக்கை. அதில் இந்த தடவை 2 தடவை சந்திராஷ்டமம் வருது. ஒன்று ஃபஸ்ட் ஹாஃப்லேயும், 2வது செகண்ட் ஹாஃப்லேயும். ஃபஸ்ட் ஹாஃப் சந்திராஷ்டமமே எச்சரிக்கையாக தான் இருக்கணும். செகண்ட் ஹாஃபில் வரக்கூடிய சந்திராஷ்டமம் எச்சரிக்கை இன்ட்டு க்யூபாக நீங்கள் வந்து வச்சுக்கணும். சரி, எப்போ வருது அப்படின்னு பார்க்கலாமா? சந்திராஷ்டமம் வந்து உங்களுக்கு டிசம்பர் 2ஆம் தேதி 3:45 காலையிலிருந்து 4ஆம் தேதி 11:19 மத்தியானம் வரைக்கும் இருக்குது. அடுத்த சந்திராஷ்டமம் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய சந்திராஷ்டமம்னு எடுத்துக்கிட்டோன்னா 29ஆம் தேதி 11:22 மத்தியானத்துலேருந்து ஜனவரி 1 விடியற்காலை 6:01 வரைக்கும் இருக்குது. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, செகண்ட் ஆஃப் டபுள் காஷன். ஓகே, விஷ் யூ குட் லக். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.